ரொம்ப கோவப்பட்டு நம்ம விஜய்கிட்ட சண்டை போடுறாங்க. மகாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு மகான்னு எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப இடிக்கட்டாக இருக்குது. எனக்கு நைட்டில் ரூமில் தங்குறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர முயற்சி பண்ணுறாங்க. விஜய் எவ்வளோ கம்பல் பண்ணுறாப்புல. அதாவது நீ தப்பாக புரிஞ்சுக்கிற. நான் அவங்கள தவறாலாம் ஒன்றும் பேசலை. அவங்க நல்லவங்க, உனக்கு புரியாமல் நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. சரி, வேணும்னா ஒன்று பண்ணுறேன். நான் இனிமேல் அவங்கள பற்றி பேசலை. உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன். நீ ரூமை விட்டு வெளியில் போனோன்னா அது தவறாக தெரியும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும். அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே தங்கிக்க. மூட விட்டா இருக்கனால நம்ம நைட்டில் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளோ பேசுகிறாப்புல விஜய். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அனாமிகா கோவப்பட்டு வெளியில் காலில் படுத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு சித்ராதேவி எல்லாரையும் கூப்பிட்டு காலில் ஒன்றா எல்லோரும் நிற்கும் போதே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. அப்போ ஏன் அழுகிற அப்படின்ற மாதிரி அனாமிகிட்ட எல்லோரும் கேட்கும்போது அவனை அதுக்கு இடத்துல மகா பிறவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம காயத்ரி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுறாங்க. மகா தங்கச்சி கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணால் இப்போ என்னுடைய மகனுடைய சடங்கு சம்பிரதாயத்தில் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. குடும்பமே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி பேசி ரொம்ப காயப்படுத்துகிறாங்க மகாவை. மகானால் எதிர்த்து பேச முடிஞ்சாலும் கூட ரொம்ப அவங்களால எதுவும் பண்ண முடியல. சூர்யாவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. என்ன பேசுகிறீங்க சின்னம்மா அப்படின்ட்டு பேசி பார்க்குறாரு. ஆனால் அது அடையிற மாதிரி இல்லை. அப்போ நம்ம சித்ராதேவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லோரும் முடிச்சுட்டு எதுக்கு ரூமுக்கு போகிறீங்க, இங்கேயே இருந்து என்ன ஏதுன்றதை பேசி முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு கடத்தையும் மீறி மகானால் அங்கே இருக்க முடியல. அழுதுகிட்டே அவங்க வெளியேறாங்க. சூர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரே இதாக இருக்கார். ஆனால் கண்டிப்பாக சூர்யா அடுத்து உண்மையாக சொல்ல போகிறாரு. அதாவது மகா என்னென்ன நன்மையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.